திரு மார்கரெட் ஆப் ஸ்காட்லாந்து வரலாறு. திரு மார்கரெட் ஸ்காட்லாந்தின் ராணியாவார். அவரது ஆழ்ந்த பக்தி, ஏழைகளுக்கான கருணை, குடும்ப பரிசுத்தம் மற்றும் தேவாலய பரிசுத்திகரிப்பு ஆகியவற்றால் அவர் நடுக்காலத்தின் மிக புகழ்பெற்ற திருத்தாய்மார்களில் ஒருவராக திகழ்கிறார். ஆரம்ப வாழ்க்கை. மார்கரெட் 1045ஆம் ஆண்டு ஹங்கேரியில் பிறந்தார். அவர் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். தந்தை பிரின்ஸ் எட்வர்ட் தி எக்ஸைல், தாத்தா இங்கிலாந்தின் மன்னர் எட்மண்ட் ஆயர்ன்சைட். 1066ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்குப் பிறகு குடும்பம் ஸ்காட்லாந்தில் தஞ்சம் புகுந்தது. ஸ்காட்லாந்தின் ராணி. 1070ஆம் ஆண்டு மார்கரெட் மால்கம் III மன்னரை திருமணம் செய்தார். இயல்பில் அமைதியும் ஜெபத்தையும் விரும்பியவர். ஆனால் ராணியாகியதும் மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்தார். மார்கரெட்டின் பவித்திரமான வாழ்வால் மன்னரும் அரச மன்றமும் பெரிய அளவில் மாற்றமடைந்தது. ஆத்துமீக சேவை மற்றும் தேவாலய புதுப்பிப்பு. 1. தேவாலய பரிசுத்திகரிப்பு. ஸ்காட்டிஷ் தேவாலயத்தின் வழிபாட்டு முறைகளை சீரமைத்தார். ஞாயிற்றுக்கிழமையை தூய நாளாக கடைபிடிக்க ஊக்குவித்தார். பரிசுத்த குர்பானையை பக்தியுடன் ஏற்க வேண்டும் என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 2. கல்வி மற்றும் கலாச்சார வளர்ச்சி. ஞானமுள்ள மதகுருமாரை அழைத்து வந்தார். பள்ளிகளும் மடங்களும் வளர உதவினார். அரச மன்றத்தில் ஒழுக்கம், நாகரிகம், கலை ஆகியவற்றை வளர்த்தார். 3. ஏழைகளுக்கு அளித்த கருணை. தினமும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கினார். பயணிகளுக்கான தங்குமிடங்களை கட்டினார். குழந்தைகள், விதவைகள், துயருறுவோர் அனைவரையும் தன் பிள்ளைகளைப் போல கவனித்தார். 4. குடும்ப வாழ்க்கையின் பவித்திரம். கணவரையும் குழந்தைகளையும் கிறிஸ்தவ நெறிகளில் வளர்த்தார். தன் இல்லத்தை ஒரு சிறிய தேவாலயமாக மாற்றினார். இறப்பு. நவம்பர் 1093 16ஆம் தேதி கணவர் மால்கம் மன்னரும் மகன் எட்வர்டும் போரில் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி கேட்ட சில நாட்களில் மார்கரெட் இறைவனிடத்தில் இணைந்தார். மரண வேளையிலும் அவர் தன்னம்பிக்கையுடனும் இறைவன் மீதான நம்பிக்கையுடனும் இருந்தார். திருத்தாய்மாராக அறிவிப்பு மற்றும் பாரம்பரியம். 1250ஆம் ஆண்டு போப் இன்னசென்ட் IV அவரை திருத்தாய்மாராக அறிவித்தார். அவர் ஸ்காட்லாந்தின் பதிவினை புனிதர், பேட்ரன் செயின்ட். உலகெங்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக நினைவு கூறப்படுகிறார். பக்தியில், கருணை செயலில், குடும்ப பரிசுத்தத்தில், தேவாலய புதுப்பிப்பில்,